இயற்கையின் மேல் வல்லமை. பிரைஸ் தி லார்ட். இயேசு விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மார்க்கு 4:39. ஆம், இயற்கை அவரால் படைக்கப்பட்டதினால் அவரின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு இயங்குகிறது. நாமும் அவரால் படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் நாம் அவரின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு இயங்குகின்றோமா? அன்பானவர்களே, யோசித்து பார்ப்போம். தான் படைத்த மனிதர்களுக்கு ஆசீர்வாதத்தை தரவும் சாபத்தை கொடுக்கவும் தான் படைத்த இயற்கைக்கு கட்டளை கொடுக்கின்றார். அவையும் அவருக்கு அடிபணிகின்றன. துன்ப நேரங்களில் தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது மக்களுக்கு உதவ நம் தேவன் இயற்கைக்கு கட்டளை கொடுத்ததை விவிலியத்தில் அநேக இடங்களில் காண்கின்றோம். பாலைவனத்தில் இஸ்ரவேலருக்கு பாதை காட்ட பகலில் மேகத்திற்கும் இரவில் அக்கினிக்கும் கட்டளையிட்டார். விடுதலை பயணம் 13:21. ஏன்? எகிப்தில் அடிமையாக இருந்த இஸ்ரவேலருக்கு பாலைவனத்தை பற்றிய தெளிவு இல்லாததினால் அவர்களை வழிநடத்தவும் கொதிக்கும் வெயிலில் இருந்து பாதுகாக்கவும் அவர்களுக்கு மேகத்தின் மூலம் நிழல் கொடுக்கவும் தான் அவர் அவைகளுக்கு கட்டளை கொடுத்தார் என்பதை நாம் அறிகின்றோம். நம் வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில் இந்த இஸ்ரவேலரை போல திக்கு தெரியாமல் என்ன முடிவு எடுப்பது என்பது தெரியாமல் திணறும் பொழுது நம் தேவனை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அவர் நமக்கு பாதையை காட்டுவார். மேலும் நமக்கு தேவையான பாதுகாப்பையும் உறுதியையும் அளிப்பார் என்பதிலும் சந்தேகமே இல்லை. புயலின் மத்தியில் காற்றையும் கடலையும் அமர்த்தினார். மத்திய 8:26. இயேசு தன் சீடர்களோடு படகில் பயணம் செய்த பொழுது கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. அப்பொழுது இயேசு காற்றையும் கடலையும் கடிந்து கொண்ட பொழுது உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று என்று நாம் இங்கு பார்க்கின்றோம். நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத காரியம் இது. நம்மால் ஒரு பொருளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்ற முடியும். ஆனால் நம் ஆளுகைக்கு அப்பாற்பட்ட இயற்கை சூழ்நிலையை மாற்ற முடியுமா? நிச்சயம் முடியாது. ஆனால் இயற்கையை தனது ஆளுகைக்குள் அடக்கி வைத்திருக்கின்ற நம் தேவனிடம் கூறி அதை மாற்றிவிட முடியும். ஆம், எலியா 1 அரசர்கள் 17:1 மற்றும் யோசுவா 1:12 வேண்டுதலை கேட்டு இயற்கை சூழ்நிலைகளை மாற்றி அமைத்த நம் தேவன் இன்றும் என்றும் உயிர் வாழ்கின்றவர். நமக்கு இயற்கையின் மேலே அதிகாரம் இல்லாவிட்டாலும் நாம் வேண்டும் பொழுது நமக்கு சாதகமாக இயற்கை சூழ்நிலைகளை மாற்றுகின்றவர். ஆம் அன்பானவர்களே, எங்கள் மகனின் திருமணத்தின் பொழுதும் கூட சென்னையில் பெரிய புயலும் மழையுமாக இருந்தது. திருமண வரவேற்பை ஒரு ஓப்பன் கிரவுண்டில் தான் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். திருமணத்திற்கு முந்தின நாள் வரையிலும் பெரிய மழை. என்ன செய்வதென்றே எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் நாங்கள் அனைவரும் ஒரே வழியான அற்புதம் செய்யும் இயேசுவை நோக்கி உபவாசம் இருந்து ஊக்கமாக ஜெபித்தோம். என்ன ஆச்சரியம்! திருமண நாளில் ஒரு சொட்டு கூட மழை பெய்யவில்லை. மழை கொட்டும் என்ற வானிலை அறிக்கையையும் நம் தேவன் பொய்த்து போக வைத்தார். ஆம் அன்பானவர்களே, இதே போன்று சூழ்நிலைகளை பார்ப்பதை விட்டுவிட்டு நம் தேவன் மேல் கண்களை பதிய வைத்த பொழுது தேவன் உங்களுக்கும் அநேக அற்புதங்களை நிச்சயம் செய்திருப்பார். அதை நினைத்து இப்பொழுது நம் தேவனுக்கு நாம் நன்றி கூறுவோமா? உன்னிடமிருந்து நன்றி பலியை மட்டும்தான் விரும்புகிறேன் என்று சொல்லும் நம் தேவன் நமது நன்றியை உகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டு இன்னும் அதிக நன்மைகளை செய்வார். மத்தேயு 14:22-33 இயேசு கடலின் மேல் நடந்த அற்புதத்தை காண்கின்றோம். இயற்கையின் மேல் இயேசுவுக்கு இருந்த வல்லமையை இதன் மூலம் நாம் காண்கின்றோம். என்னை விசுவசிக்கின்றவன் நான் செய்கிற காரியங்களை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களையும் செய்வான் என மத்தேயு 14:12 சொல்வதையும் காண்கின்றோம். அப்படி என்றால் விசுவசித்தால் நமக்கும் இயற்கையின் மேல் வல்லமை உண்டு என்றுதானே அர்த்தம். ஆம் அன்பானவர்களே, இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து சூழ்நிலைகளை பார்க்காமல் இயேசுவை நோக்கி நடந்த பொழுது பேதுருவினால் கடலின் மீது நடக்க முடிந்தது. மத்தேயு 14:30-31. ஆனால் இயேசுவின் மேல் இருந்த கண்களை எடுத்து பலத்த காற்றாகிய சூழ்நிலையின் மேல் பதித்தவுடன் அமிழத் தொடங்கிவிட்டான். ஆம் அன்பானவர்களே, நாமும் கூட நாம் கஷ்டப்படும் நேரங்களில் பாதகமான சூழ்நிலைகள் மேல் நம் கண்களை பதிய வைக்காமல் நம்மை இந்த துன்பங்களிலிருந்து மீட்க தன் கரத்தை நீட்டும் இயேசுவை நோக்கி பார்ப்போம். அவர் கரத்தை கெட்டியாக பிடித்து கொள்வோம். நம்மை காப்பாற்றுவார், கரையேற செய்வார். ஜெபம் செய்வோம்.
இயற்கையின் மேல் வல்லமை கொண்ட தேவனே, எந்த இயற்கை சூழ்நிலையையும் பார்த்து பயப்படாமல் உம்மேல் எம் கண்களை பதிய வைத்து வெற்றி காண உதவி செய்யும். ஆமேன்.